காலங்காத்தால எந்திச்சு எங்கடா கிளம்பி போயிட்டுருக்கான்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்குலாம் I'm a video editor. My task is just only one thing: editing videos every single day. Staying inside my room, sitting on this chair with the most uncomfortable positions ever and trying to make some good edits. என்னோட மொத்த டேவையும் சுருக்கி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா eat, sleep, edit and repeat. அவ்வளோதான். இப்படி எடிட்டிங் மட்டுமே போயிட்டு இருக்கிற என்னோட வாழ்க்கையில ஒரு நாள் நான் ரேண்டமா என்னோட செருப்பை நோட்டீஸ் பண்ணேன். இட்ஸ் பீன் இன் த சேம் பிளேஸ் இன் த சேம் பொசிஷன் ஃபார் 3 days அண்ட் தென் ஒன்லி ஐ ரியலைஸ்ட் நான் ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட வெளியே போறதில்ல. வேலைன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்கிறேன். ஐ டெஃபினெட்லி நீட் டு புட் an end to this. நான் இப்படி வேலையை சாக்கு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்துருந்தேன் அப்படின்னா போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி ஐ எம் த ஒன்லி ஒன் ஹூ கோனா சஃபர். ஸோ ஐ மேட் a decision. அந்த டிசிஷன் தான் கோயிங் ஃபார் an early morning run every day. Running definitely gonna help me to improve my physical health. Calories burn ஆகும், stress reduce ஆகும், body strengthen ஆகும், bone strong ஆகும், etc. there is no doubt at all. பட் இதெல்லாத்தையும் தாண்டி ரன்னிங்கை நான் சூஸ் பண்ணதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. ரீசன் நம்பர் 1, I can see the outside world. இப்போ நான் ரன்னிங்க்கு போறனால என்னால் ஜாலியாக சன்ரைஸை ரசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெளி உலகத்தை பார்க்க முடியுது. எனக்கு அது மென்டலி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பறவைங்க, நாய்ங்க, மரம், செடி அண்ட் முக்கியமா மனுஷங்க. என் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை தாண்டி இவ்வளோ விஷயம் வெளியே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்காம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஜிம் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் இப்போ நான் ஜிம் போயிருந்தேன் அப்படின்னா இந்த ரூம்ன்ற 4 செவத்துக்குள்ளே உட்காந்து வேலை பார்க்கறத விட்டுட்டு அந்த ரூம்ன்ற 4 செவத்துக்குள்ள போய் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி ஃப்ரீயாக நல்ல காற்றை சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக ரன்னிங் போகிற ஃபீல் வராது. ரெண்டாவது, ஐ ஃபெல்ட் லைக் ஹேவிங் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஆக்டிவ்னஸ். ஒரு நாள் நைட்டு வந்துட்டு நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஸ்கிப் ரன்னிங் நெக்ஸ்ட் டே அண்ட் நான் அன்னைக்கு வந்துட்டு 11 மணிக்கு தான் இருந்துச்சேன். ரொம்ப லேசியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் யூடியூப் வீடியோலாம் இருந்து பார்த்து ஆறாம உட்காந்துட்டு மத்தியானம் 1-2 மணிக்கு மேலே தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணேன். ஒருவேளை அன்னைக்கு நான் ரன்னிங்கை ஸ்கிப் பண்ணல அப்படின்னா there is no possibility of laziness. நான் காலையிலே சீக்கிரம் இருந்துச்சிட்டேன் அப்படின்னா என்னோட மற்ற வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன். அப்புறம் என்னோட யூடியூப் ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் ஐ என்டையர்லி ruined everything. நான் இப்போ அடுத்ததாக சொல்ல போகிற விஷயம் தான் என்னோட வாழ்க்கையிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட், ஃபில்மிங் இன் பப்ளிக். கேட்கறதுக்கான இதெல்லாம் ஒரு விஷயமாடான்னு இருக்கலாம். பட் ஐம் டெல்லிங் யூ guys, it's not that easy. I'm always been a socially awkward person. எந்த அளவுக்கு அப்படின்னா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், மற்றவங்களுக்குலாம் என்ன பயம் இருக்கும் அப்படின்னா மேம் வந்துட்டு நம்மகிட்டே எல்லா கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை வந்துட்டு நம்ம கிளாஸ்ல அட்டென்டிவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா மேம் கிட்ட மாட்டிப்போம், அந்த மாதிரியான பயம் தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்துட்டு எப்படின்னா நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ல இருக்கோம், நம்மளை வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பண்ணுறதான் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம எது ஆக்வர்டா பண்ணி அசிங்கப்பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பேன். பட் த ஆக்சுவல் திங் இஸ் தட் டசன்ட் ஈவன் நோ ஐம் எக்ஸிஸ்டிங். இந்த அளவுக்கு பயப்படுற ஒருத்தனால எங்கிருந்து வெளியே போய் ஒரு கேமராவை இப்படி வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு ப்ராப்பரான இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிட்டோ தேவையான மாண்டேஜஸை ஷூட் பண்ணுறது. ரன்னிங் கண்டன்றனால வீடியோஸில் வந்துட்டு கொஞ்சமாச்சு அவுட்டோர் ஃபுட்டேஜஸ்லாம் காட்டணும், நான் ரன்னிங் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுக்கிறதுக்கு மட்டும் நான் 4 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கால் மட்டும் தெரிகிற மாதிரி, என்னோட ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரிலாம் எடுத்து சமாளிச்சிருப்பேன். அதுவும் ஃபேஸ் வந்து எப்படின்னா இப்படி வச்சுலாம் ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன், இப்படி ஃபோனை கீழே வச்சுட்டே ஓடி இருப்பேன், யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு. எப்பயுமே நான் வண்டியில் போகிறப்ப என்னோட மோனோபாடு ஒன்று இருக்கும், அதை வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். நீ வந்துட்டு கிரவுண்டுக்கு போய் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு தான் போவேன். பட் as you guys guessed, என்னோட மோனோபாடு வச்ச இடத்துல அங்கேயே அப்படியே தான் இருக்கும், நான் வெளியே கூட எடுத்துருக்க மாட்டேன். என்ன பிரச்சனை அப்படின்னா நான் ஓடுற மாதிரியான சில பல ஷார்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும். எதையாவது பண்ணி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் வீடியோ என்னால் ப்ராப்பராக டெலிவர் பண்ண முடியும். இந்த மாதிரி குழப்பத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்கிற லைஃப் அட்வைஸ் ஒன்று ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இஃப் யூ கோனா ட்ரை சம்திங், அதை பார்த்து யாராவது சிரிச்சிருவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா ஜஸ்ட் இமேஜின் எவ்ரிஒன் ஹஸ் a non-playable characters in your game. அவங்க சிரிச்சாலோ பார்த்தாலோ உனக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. நீ பாட்டு உன்னோட கேம் ஆடின அப்படின்னா உன்னோட கோலை ரீச் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் நீ இந்த NPC கேரக்டரை பற்றி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னா கஷ்டம் தான். அண்ட் ஐ டுக் தட் பர்சனலி.
4 நாளாக ட்ரை பண்ணி ஐ ஃபைனலி ஓவர் கேம் எ ஃபியர் அண்ட் மேட் திஸ் வீடியோ பாசிபிள்.